இந்த வாட்டி தாங்க நாங்கள் இங்கே வந்து கிழக்க பார்த்து வெளியில் வைக்க போகிறோம். பிள்ளையார் பிடிக்கலாம். சாணியில் தான் பிள்ளையார் பிடிக்கிறது. அருகம்பில்லு. அவ்வளோதான். இனிமேல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பொங்கல் வைக்க. விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட வேண்டியதுதான். போடுறேன். பெரிய கட்டா இருக்கு, நிற்குமா? அப்படியே கட்டிடவா? இது என்ன பெரிய வேலையா இருக்கு. அப்படியே கட்டி விட்டுருவா? இப்படி வச்சிடவா? அவ்வளோதான். போய் அடுப்புல வச்சுட்டு வந்து பொங்கிய வந்து அப்புறம் கட்டலாம். பொங்குறப்ப கட்டலாம். சரி சரி. தேங்காய் வந்து வச்சிருக்கேன். கற்பூரம் எடுத்து இருக்கு, இங்கே தான் இருக்கு. இதான் மஞ்சள் பெருசாக இருக்குல்ல பானையை விட. எவ்வளோ பானையில் வச்சா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பெரிய கொடி, பெரிய கட்டு. பரவாயில்லையா? பெரிய பானைனா கரெக்டாக இருக்கும். எதுக்கு அவ்வளோ பெரிய பானை? எல்லாமே இதுதான் இதுதான் ஃபுல்லாக இருக்கும். சரி, அரிசி போடுவா தண்ணியில்? ரெண்டுத்துலேயுமே போட்டுக்கவா? களைஞ்சிட்டு இதே தண்ணியை நல்லா அலசிட்டு கீழே ஊற்றிட்டு அடுத்த தண்ணி ஊற்றவா? சரி. இப்போ இந்த தண்ணியே இதில் ஊற்றவா? பரவாயில்ல, இது ரெண்டுமே ஒரே சைஸ் தானே. எது சக்கரை பானை, எது வேணா போட்டுக்கலாம். எடுத்துமே வச்சிடவா? அடுப்பில் வச்சிடவா? ஆமாம், சாம்பிராணி விளக்கேற்றலை. இங்கே பொங்கலோ பொங்கல். அது நாளைக்கு உனக்கு பொண்ணா? ஏன் சாமி கும்பிட்றப்ப விடலாம். சரியா உடச்சிடணா. இன்னைக்கு உடச்சிருவேண்ணா. உடச்சிட்டேனே. அப்படியே வச்சிடவா? எப்படி உடச்சம் பற்றியா? அதான் என் திறமை. அவ்வளோதான். எடுத்துட்டு போய் அடுப்பில் வைக்கவா? பொங்கலோ பொங்கல். அவ்வளோதான். சரி, மஞ்சள் குத்தை வந்து எடுத்துருவோம், அப்புறம் கட்டிக்கலாம். கட்டுறதும் கஷ்டம், எடுக்கிறதும் கஷ்டமோ. பொங்கல் வந்து பொங்கும் இல்லையா, அப்போ வந்து திரும்பவும் நம்ம மஞ்சள் குத்தை கட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளே செஞ்சுருவோங்க வருஷம். இருந்தாலும் மாமியார் வந்திருக்காங்க, அதனால் அவங்க சொல்கிறத செய்யலும். அரிசியை போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கொதிக்கிறப்ப பொங்கல் கூவிட்டு மஞ்சள் குத்து கட்டிக்கலாம். கட்டிடுச்சு. பொங்கலோ பொங்கல். மஞ்சள் குத்து கட்டிடவா? ஒரு பொங்கல் தான் பொங்கியிருக்கு. இன்னொன்று வந்து வெண்பொங்கல் இன்னும் பொங்கலை. தண்ணி அள்ளி வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் போட்டுறவா? இதில் வெந்ததுக்கப்புறம் போடவா? சரி, பொங்கலோ பொங்கல். பசங்களா சொல்லு, பொங்கலோ பொங்கல். வாய் வலிக்க போகுது. பொங்கலோ பொங்கல். பொங்குட்டண்டி. சாம்பார் பருப்பு போட்டோன்னா உருளைக்கிழங்கு கழுவி எடுத்துன்னு போட்டுருவா? சரி. கோயிலா? இல்லை, இது சும்மா அது பச்சையாக இருக்கும்ல, அந்த இது கழுவிட்டேன். இன்னும் தண்ணி போதுமா? வெந்துருவோம்ல? சரி. இப்போ கொஞ்சோண்டு கரும்பு போடணும்ல. கத்தி எடுத்துக்கவா? இதுலேயே வா. இதில் கொஞ்சோண்டு போட்டால் போதும்.
என்னப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோதான், இது போட்டால் இந்த அளவு போட்டால் போதும். அப்புறம் வாழைப்பழம் கொஞ்சோண்டு கொஞ்சம் அந்த பொங்கலில் போடலாமா. நல்லா வெந்துருச்சுல. இப்போ வந்து உப்பு போட்டு நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வெல்லமும் போட்டுக்கலாம். வெண்பொங்கலும் வெந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் வெல்லம் வந்து கொஞ்சம் நிறைய போடுவோம், நுணுக்கெல்லாம் வேணாம். அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோயே, அது கரெக்டாக கரைஞ்சி வரும். போதுமா? போதும். ஏலக்காய் போடலாம். நல்லா இருக்கும். இனிக்க தான் செய்யணும், அப்போ தான் புது வருஷம் நல்லாயிருக்கும். கரையட்டும். ரெடி ஆயிடுச்சு. தண்ணியும் கரெக்டாக இருந்திருக்கு. சரி, இது ஆறட்டும். பரவாயில்ல. வெல்லம் இப்போ நெய் ஊற்றிடலாமா? ஏலக்காய் நுணுக்கி போட்டால் போதும். இதை அரைச்சிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை, அதான் டேஸ்ட்டு. நெய் ஊற்றுவோமா? நிறைய ஊற்றுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். முந்திரி. இதாண்டி பொங்கல். பொங்கலோ பொங்கல், இனிப்பு பொங்கல். இது நல்லா கலந்து அவ்வளோதான். மஞ்சள் கொத்தி கட்டி எடுத்துகிட்டு வச்சுருவோமா சாமியாண்ட. இப்போ வந்து பாயாசம் வைக்கலாம். பாயாசம்லாம் வந்து எல்லார் ஊர்லேயும் வைப்பாங்களேன்னு தெரியாதா. நான் எங்கள் ஊரில் நாங்கள் பாயாசம் அப்பளம் செய்வோங்க. இப்போ வந்து சேமியா இருக்குது. இப்போ வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பால் ஊற்றி சேமியா போட்டு நம்ம சீனி போட்டு நம்ம செய்வோம். இப்போ என்னென்னா, வெங்கல பானையில் தான் நாங்கள் எப்பயுமே பொங்கல் வைப்போம். ஆனால் வந்து அவ்வளோ வைக்கிறப்போ ஏனோ தெரியாது, அது எல்லாமே வீணாக தான் போகும் கொஞ்சம். ஆனால் மாட்டுக்கு வைப்போம் தான் இருந்தால் கூட எவ்வளோ இது வீண் பண்ண முடியாது. அதனால சில்வருக்கு மாறிட்டோம். அதுவும் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே தான் வைக்கிறோம். ஊர்லன்னா கோடு திறந்து அது வந்து செம்ம விசேஷமாக இருக்கும். அப்போ செய்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளுன்னு செஞ்சுருவோம். தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து சேமியாவை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம், இல்லைனாக்கா ஒரே மொத்தமாக கட்டியாயிடும். இப்போ வந்து இது வேகட்டும். உப்பு, ஏலக்காய், அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு எடுத்துடலாம். அப்படியே ஒரு கடைஞ்சிட்டு இதுலேயே காய போட்டுருவோம். இங்கே பாருங்கள், நல்லா பூ போல மலர்ந்துச்சுல. இதை வந்து தனியாலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து சட்டியிலேயே வச்சு கடைஞ்சிட்டு காயெல்லாம் அள்ளி போட்டுருவோம். பரங்கிக்காய் தான். ஆமாம், பரங்கிக்காய் தான் போட்டிருக்கேன். தனியாக தொட்டுக்கன்னு செய்யலை, பரங்கிக்காய் இதிலே போட்டேன். போதும். பச்சை மிளகா போட்டிருக்க. அப்புறம் நான் உப்பு போட்டு இது கொதிக்கட்டும். இது நல்லா வெந்துடட்டும். இப்போ வர என்னன்னு என்னடா எதுவும் வருதா? நான் பணம் கொடுத்தேன்னு கூட இருக்கும் சொல்லலை. ஏன் தட்டாடிக்கணும்? நான் பேர் வாங்குறேன். இவனும் அவனும் கூப்பிட்றானே. ஓ கடல்ல இதுக்கு முன்னாடி அப்பளத்தில் வந்து இந்த மாவு இருக்கும் இல்லையா, தேய்ச்சோன்னா இப்படி போயிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிக்கலாம். இல்லைனாக்கா கருப்பு கருப்பாக அது வந்து அதிலே ஃபார்ம் ஆகிடும். போதுமா? போதும். இன்னும் ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. நல்ல கோந்து மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாத்தே ஒரு ஊற்றிக்கா.
போதும். நினைச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ல. இல்லை நம்மளும் சாமி இடையில போயிடும். அப்படியே சும்மா வாழைப்பழத்தில் குத்தி ரெண்டையுமே ஒன்றா பற்ற வை. டேய் ரெண்டையும் மறுபடியும் எடுத்து பற்ற வை. எரியுது. இல்லை எரியட்டு விடு. எடுத்து மறுபடியும் பற்ற வை. பொகை வருது. ஒன்று வருது ஒன்று வந்து சூரியன் அந்த பக்கம் மேலே எடுத்து போய் காட்டு வருவா. வருது பொகலாம். இருங்க வரேன். தேங்காய் உடைக்கவா? தேங்காய் கலப்பி வச்சுக்கா காட்டி தமிழ்நாட்டில் உடச்சிட்டு அப்புறமா போட்டுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. பொங்கலோ பொங்கல் சொல்ல இப்போ சொல்கிறீங்க எல்லாரும் சத்தமாக. கல்பம் ஊற்றி தாங்க. காலையிலும் ஃபஸ்ட்டும் கரெக்டாக வந்து இப்பயும் கரெக்டாக வந்துச்சு. நான் தான் அப்படியே பக்காவாக சொல்கிறேன். அந்த விளக்க நம்ம எடுத்து விடுவதில்லை. அது இப்போ தொட்டன்னு வச்சுக்கோ. அடுத்தது வேலை இருக்குது. அப்படியே கும்பிடும். இங்கே வய ஒரே வாழைப்பழம் ஃபைனலி எங்கே வந்திருக்கோன்னா சூரிய பகவானை பார்க்க. அவருக்கான விசேஷத்தை அவருக்கே கொடுத்தாச்சு. அங்கே பாருங்க பின்னாடி வயல்லாம் எல்லாம் ஒரு சேர இருக்குல்ல. ஹாப்பி பொங்கல் ஒன்ஸ் அகைன். இவங்க எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். செம்ம காத்தடிக்குது. பொங்கலோ பொங்கல். இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் நல்லபடியாக வாங்க. எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது காக்கா கொஞ்சம் எடுத்துரும். தனியாக எடுக்கிறாங்க. காக்காக்கு வைங்க மிச்சத்தை மாட்டுக்கு வைக்கலாம் இந்த இலையை. இது மாட்டுக்கு வச்சிடலாம் அவ்வளோதான்.